தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பயங்கரவாதிகளின் இலக்குகளாக தென் மாநிலங்கள் உள்ளன என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறினார். ஹைதராபாத் மற்றும் கோவையில் நடந்த கடந்த கால பயங்கரவாத தாக்குதல்களை அவர் நினைவு கூர்ந்தார். தென் மாநிலங்களில் ரோஹிங்கியா இடம்பெயர்வு மற்றும் கடலோர ஊடுருவல் அச்சுறுத்தல்கள் குறித்து அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பயங்கரவாதத்துக்கு மென்மையான இலக்குகளாக தென் மாநிலங்கள் உள்ளன. எனவே எல்லைகளில் நமது ஆயுத படைகளைப் போலவே நமது காவல்துறையும் விழிப்புடன் இருக்க வேண்டும். கடுமையான கண்காணிப்பு மற்றும் நிர்வாகத்துறைகளுடன் சிறந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என ஆந்திர டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளேன். கடலோர பகுதிகளில் கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும். அச்சுறுத்தல்களை தடுக்க அறிமுகமில்லாத நபர்களை கண்காணிக்க வேண்டும். ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானா காவல்துறையின் சமீபத்திய கூட்டு நடவடிக்கை பயங்கரவாத தொடர்புகளை கண்டுபிடிக்கும் வகையில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்தவர்களை கடுமையாக மேற்பார்வை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. ரோஹிங்கியா குடியேற்றங்கள் உள்ளூர் வேலைவாய்ப்புகளை பாதிக்கின்றன. புலம்பெயர்ந்தோர் ரேஷன், ஆதார் மற்றும் வாக்காளர் அட்டைகளை பெறுகிறார்கள். இது நிர்வாகத்தின் அலட்சியம் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து கடுமையான கவலைகளை எழுப்புகிறது. சட்டவிரோத குடியேறிகள் எவ்வாறு அதிகாரப்பூர்வமாக ஆவணங்களை பெறுகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. அவர்களுக்கு உதவுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார்.